எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்பைசி டிப்ஸில் பார்க்க போகிறது தக்காளி சட்னி. அதுக்கு இன்றைக்கி நான் 4 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், 4 தக்காளி எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். 4 பல் பூண்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்து வணக்கிடுங்க. அது வணங்கும் போதே 2 பச்சை மிளகா, 4 வரமிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கொஞ்சம் புளி, அப்புறம் தேவையான அளவு உப்பு இதை சேர்த்து இந்த வெங்காயத்தை நல்லா வணக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி, அதையும் இது கூட ஆட் பண்ணிடலாம். தக்காளி நல்லா வணங்கணுங்க. கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா வணக்குங்க. நல்லா வணங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக வதக்கி விட்டதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்தும் போது பார்த்திங்கன்னா உப்பு, காரம், புளி இது எல்லாமே ஈவனாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் அந்த சர்க்கரை நம்ம சேர்த்துறோம். சர்க்கரையை நம்ம சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போது மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சிடுங்க. இப்போ நமக்கு சுவையான தக்காளி சட்னி தயார். தேங்க்யூ.